வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். மூத்த வழக்கறிஞர்கள் முன்னிலையில் வழக்கறிஞர் சங்க தலைவராக ரமேஷ் பதவியேற்பு. மாவட்ட நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி. முக்கிய வீதிகளில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை இந்த ஆண்டிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது. சிபிஎஸ்இ எதிர்ப்பு போராட்ட குழுவினர் பேரணி. இனி விரிவான செய்திகள். புதுவை வழக்கறிஞர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரமேஷ் பதவியேற்க அவருக்கு நீதிபதி வேல்முருகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுவை வழக்கறிஞர் சங்க தேர்தல் கடந்த வாரம் நடைபெற்றது. இதில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட ரமேஷ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திருக்கண்ண செல்வனை விட 177 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சங்க புதிய தலைவரான ரமேஷ் வெள்ளிக்கிழமை பதவியேற்றார். நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதி வேல்முருகன் பதவி பிரமாணம் செய்து வைக்க இதில் மூத்த வழக்கறிஞர் காந்திராஜ், பக்தவச்சலம், முருகேசன், சங்க செயலர் வினோபா, பொருளாளர் முகுந்தன் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். தாய்ப்பால் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அன்னை தெரேசா முதுகலை பட்டப்படிப்பு மாணவ மாணவியர் பேரணி நடத்தினர். அன்னை தெரேசா முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலியர் கல்லூரியின் முதுகலை மற்றும் இளநிலை மாணவர்கள் இணைந்து உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியின் முதல் நாளில் தாய்ப்பால் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தாய்ப்பால் தினத்தின் முக்கிய கொள்கையான தாய்ப்பாலூட்டல் வாழ்க்கையின் வெற்றிப்படி என்ற கருத்தினை வலியுறுத்தியும் மற்றும் விழிப்புணர்வு வாசகங்களை கையில் ஏந்தியும் மாணவர்கள் பேரணி ஊர்வலம் நடத்தினர். இப்பேரணி அன்னை தெரேசா முதுகலை பட்டப்படிப்பு கல்லூரியின் புலத்தலைவர் மற்றும் குழந்தை நல மருத்துவமனை டாக்டர் முரளி மற்றும் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் ருக்மணி தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் தாய்ப்பால் ஊக்குவிப்போர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு பேரணியில் பங்கேற்றார். கல்லூரியின் அனைத்து ஆசிரியர்களின் பங்களிப்போடு பேரணி ஊர்வலம் கல்லூரி வளாகத்திலிருந்து தொடங்கி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி வழியாக சென்று ராஜீவ் காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை அணுகி அங்குள்ள தாய்மார்கள் அனைவருக்கும் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் விழிப்புணர்வு குறித்து அறிவித்து கையேடு பிரசுரங்களை வழங்கினர். இப்பேரணிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செவிலியர் கல்லூரி விரிவுரையாளர்கள் நந்தினி மற்றும் செல்வாமிகை செய்தனர். புதுவையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி சிபிஎஸ்இ பாடத்திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை இந்த ஆண்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும். சிபிஎஸ்இ தொடர்பான அரசாணையில் உள்ள குறைபாடுகளை நீக்கி புதிய அரசாணை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சிபிஎஸ்இ பாடத்திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று ஏஎப்டி அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் சம்பள பாக்கி வழங்க வேண்டும், தொடரும் லே ஆஃபை நிறுத்த வேண்டும், கிராஜுவிட்டி தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஏஎப்டி பி யூனிட் எதிரில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். இதில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள், தொழிலாளிகள் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுவை உப்பளம் மற்றும் திருபுவனை தொகுதியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கினர். புதுச்சேரி சமூக நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் முடி திருத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு உபகரணங்கள், சலவை தொழிலாளர்களுக்கு சலவை பெட்டி போன்றவற்றை 19 நபர்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை துணை இயக்குனர் வாணி, உதவி இயக்குனர் சரோஜினி, மேல்நிலை எழுத்தர் மாரிமுத்து, கள அதிகாரி சாந்தி, நல ஆய்வாளர் சரவணன் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு இந்து அறநிலைத்துறையின் மூலம் திருபுவனை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள
பழனி மாரியம்மன் ஆலயத்திற்கு மகா மண்டபம் அமைத்து குடமுழுக்கு செய்வதற்காக ரூபாய் 5 லட்சத்திற்கான காசோலையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான அங்காளன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது இந்து அறநிலையத்துறையின் அதிகாரி, கோவில் தனி அதிகாரி ராஜசேகரன், கோவில் நிர்வாகிகள் மற்றும் திருபுவனை கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை தாழ்த்தப்பட்ட மக்களின் மேம்பாடு மற்றும் வளர்ச்சிக்காக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கான குடியிருப்புகள் 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 3000 வீடுகள் அமைக்க உத்தேசிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் ஜவஹர்லால் நேரு நகர புனரமைப்பு திட்டத்தின் மூலம் நகர பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய 17 இடங்களில் மொத்தமாக 1660 குடியிருப்புகள் கட்ட முடிவு செய்யப்பட்டது. முதற்கட்டமாக ஜவஹர்லால் நேரு நகர புனரமைப்பு திட்டத்தின் கீழ் அரியூர் பகுதியில் 142 குடியிருப்புகள் ரூபாய் 840 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. இதற்கு தேவையான வடிகால் வசதி, குடிநீர் வசதி, சிமெண்ட் சாலை வசதி ரூபாய் 127 லட்சத்திற்கு மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டது. புதுச்சேரி ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் தலைவர் பிரசாந்த் குமார் தலைமையில் இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் இளங்கோவன், செயற்பொறியாளர் வேணுகோபால், உதவி பொறியாளர் ஜெயராஜ், ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆய்வு. திருப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவு. துறைமுக முகத்வாரத்தில் தொடர்ந்து படகுகள் சேதமடைந்து வருவதால் மீனவர்கள் வேலை இழப்பு. மணல் திட்டுகளை அகற்ற அரசு நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு குருமாம்பட்டு ராகவேந்திரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. புதுவை முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு குருமாம்பேட் ராகவேந்திரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வீராசாமி மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 5ஆம் தேதி வரை பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்த என்ஆர் காங்கிரசார் திட்டமிட்டுள்ளனர். புதுவையில் நடைபெற்ற விழாவில் ஒரு சாமானியனின் சாதனை என்ற நூலினை சபாநாயகர் சபாபதி வெளியிட்டார். ஒரு சாமானியனின் சாதனை நூல் வெளியீட்டு விழாவும் அரவணைப்பு தோன்று நிறுவனத்தின் சார்பில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவும் ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி தலைமை தாங்கி ஒரு சாமானியனின் சாதனை என்ற நூலை வெளியிட்டு வாழ்த்து பேசினார். நூலின் முதற்படியினை புதுச்சேரி எழுத்தாளர் புத்தக சங்கத்தின் செயலாளர் முருகன், அமெரிக்காவை சேர்ந்த தில்லை குமரன், பாரிஸ் பாலகிருஷ்ணன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் அறிவு நம்பி நூல் திறனாய்வு செய்தார்.
புதுவை அரசின் நலத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு அரவணைப்பு அறக்கட்டளையின் நிதியுதவியை மாணவர்களுக்கு வழங்கி வாழ்த்தி பேசினார். காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் படிக்கும் மாணவிகளும், பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பயிலும் மாணவிகளும், புதுவை பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளும் நிதியுதவிகளை பெற்றுக்கொண்டனர். கோவை விஜயா பதிப்பகம் வேலாயுதம் வாழ்த்தி பேசினார். அரவணைப்பு தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் இளங்கோவன் தம் கல்வி பணியை நினைவூற்றி உரையாற்றினார். மணி வரவேற்புரையாற்ற இளங்கோவன் அறிமுக உரையாற்றினார். புதுவை தமிழர்கள் திரளாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமையன்று கோவிலுக்கு சென்ற முதல்வர் ரங்கசாமி ஆடிப்புறத்தை முன்னிட்டு நடைபெற்ற பூஜையில் பங்கேற்றார். இதன் பின்னர் கோவிலில் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டார். தாமதமாக நடைபெறும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனால் திருக்காமேஸ்வரர் கோவில் திருப்பணிகள் விரைவாக முடியும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுவை துறைமுக முகத்வாரத்தை தூர்வாரி படகுகள் சேதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். புதுவை தேங்காய்த்திட்டில் அமைந்துள்ள புதிய துறைமுக முகத்வாரத்தில் மணல் திட்டுகள் அதிகமாகிவிடும் நேரங்களில் கடலில் மீன் பிடித்துவிட்டு கரை திரும்பும் விசைப்படுகள் இந்த மணலில் சிக்கி கவிழ்ந்து வருவது தொடர்கதையாகிவிட்டது. இதனால் புதுவை அரசு பொதுப்பணித்துறை முகத்வாரத்தில் உள்ள மணல் திட்டுகளை அகற்ற டெண்டர் விட்டு இந்த மணலை அகற்றி வந்தது. இப்படி எடுக்கப்படும் மணல் மீண்டும் கடலில் கொட்டப்பட்டதால் இதனால் எந்தவித பயனும் இல்லை என்ற நிலைமை காணப்பட்டது. அதுபோன்ற சூழ்நிலையில் துறைமுக முகத்வாரத்தில் மணல் அல்ல டெண்டர் விடப்படவில்லை என்பதால் கடந்த சில மாதங்களில் மணல் திட்டு அதிகமாக பல விசைப்படகுகள் கடலில் கவிழ்ந்தும் பாறையில் மோதியும் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இது குறித்து மீன்வளத்துறை அதிகாரியிடம் பல முறை முறையிட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் மீனவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற சூழலில் செவ்வாய்க்கிழமை இரவில் சோலை நகரை சேர்ந்த சக்திவேல் என்பவரின் படகு முகத்வாரத்தில் சிக்கி சேதமடைந்தது. தொடர்ந்து படகுகள் சேதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் துறைமுகத்தில் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இதனிடையே துறைமுக முகத்வாரத்தில் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துறைமுக துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுவை அருகே உள்ள கோர்க்காடு எல்லையம்மன் கோவில் சடல் திருவிழாவில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருகே உள்ள கோர்க்காடு எல்லையம்மன் கோவில் 66ஆம் ஆண்டு சடல் பிரம்மோற்சவ விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பகல் 12 மணிக்கு ரதோற்சவம், அதனைத் தொடர்ந்து சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் கோர்க்காடு சுற்றுப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் அலகு குத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதேபோல் வேல்ராம்பட்டு திருமகள் நகர் சௌடாம்பிகை அம்மன் கோவிலில் 14ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவினை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதேபோல் பிள்ளைத்தோட்டம் ஆனந்த மாரியம்மன் மற்றும் கங்கைமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆடி விழாவினையொட்டி முத்து பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது. இதில் அப்பகுதி மக்கள் பங்கேற்றனர். இதேபோன்று கோவிந்த சாலை அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவில் 17ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. சமஸ்கிருத வாரத்தை கண்டித்து புதுவையில் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு சமஸ்கிருத வாரம் கொண்டாட அறிவிப்பு செய்ததை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை அஞ்சலகம் முன் நடைபெற்றது. புதுவை மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமை தாங்கினார்.
புதுவை திராவிடர் கழக மண்டல தலைவர் ராசு, கடலூர் மண்டல திக தலைவர் அரங்க பன்னீர்செல்வம், காரைக்கால் மண்டல திக தலைவர் நாராயணசாமி, புதுச்சேரி மண்டல திக செயலாளர் அறிவழகன், காரைக்கால் மண்டல திக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பகுத்தறிவாளர் கழக துணைத் தலைவர் நடராசன், புதுச்சேரி பகுத்தறிவாளர் கழக தலைவர் வீர இளங்கோவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து திராவிடர் கழக பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் கண்டன உரையாற்றினார். புதுச்சேரி தமிழர் கழக நகர செயலாளர் சதீஷ், தமிழர் தேசிய இயக்கம் அழகிரி மற்றும் பல்வேறு அமைப்புகள் இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். மூத்த வழக்கறிஞர்கள் முன்னிலையில் வழக்கறிஞர் சங்க தலைவராக ரமேஷ் பதவியேற்பு. மாவட்ட நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னிட்டு அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி. முக்கிய வீதிகளில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை இந்த ஆண்டிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது. சிபிஎஸ்இ எதிர்ப்பு போராட்ட குழுவினர் பேரணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.